செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு இன்னும் அனுமதி சென்ட்ரல் கவர்மெண்ட் தரலப்பா, அப்படி அனுமதி தந்துட்டாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நெல்லையே அரிசியா மாத்திடுறோம் அப்படின்னு சொல்ற ஒரு செய்தியை சட்டமன்றத்தில் திமுகவினுடைய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனா இன்னைக்கு அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடைத்திருக்கிறார். மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது செறிவூட்டப்பட்ட அரிசி மிக்ஸ் பண்ணலாட்டு. அப்படி இருக்கும்போது அது கூட தெரியாம பதில் சொல்றாரு சட்டமன்றத்திலேயே. ஆகஸ்ட் 18ஆம் தேதியே சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான அனுமதியை தந்துட்டாங்க. இன்னும் அனுமதி தரலன்னு சொல்லி உருட்டிட்டு இருக்கீங்களே, இதுதான் திமுகவினுடைய உருட்டுக்கடை அல்வா அப்படிங்கறத மறுபடியும் அவர் பறைசாற்றி இருக்கிறார். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ததை கண்டிப்பா திமுக கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. டெல்டா மாவட்டங்கள்ல நிறைய இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 28க்கும் அதிகமான இடங்கள்ல இறங்கி அங்க நெற்பயிர்கள் எல்லாமே முளைவிட்ட பயிராக மாறி சரியா நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை அப்படிங்கிற உண்மையை எல்லா மீடியாவுக்கும் வெளிச்சம் போட்டு காண்பித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த நெற்கதிர்கள் எல்லாத்தையுமே சரியா அவங்க கொள்முதல் பண்ணியிருந்தாங்கன்னா விவசாயிகள் இந்த அளவுக்கு கண்ணீர் சிந்திருக்க மாட்டாங்க. இது சாதாரண தீபாவளி கிடையாது, இது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கண்ணீர் தீபாவளி அப்படின்னு சொன்ன அவருடைய அந்த பேச்சு இன்னைக்கு டெல்டா மாவட்டம் முழுவதுமாகவே பேசப்பட்டு வருகிறது. இந்த டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது திமுகவுக்கு டெல்டா மாவட்டங்கள் சிம்ம சொப்பனமாக மாறிவிட்டது என்றும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாகவே அதிமுகவினுடைய கை ஓங்கிவிட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன.